அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. Adhiredi collection, Saravedi celebration. Celebrate this festive season with Adiyar Ananda Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திட்டமிடப்பட்ட ஒரு கூட்ட நெரிசல். இட்ஸ் a planned stampede. அப்ப ஏன் இப்படி ஒரு குறுகின சாலையில கொடுத்தீங்க? அது கொடுக்கும்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? வற்புறுத்தியாலும் கொடுக்கலையே. ஏன் நீங்க அப்ரூவல் கொடுத்தீங்க? ஊரை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். தாவேக்கான்றது அங்கேயும் வந்து பொருளாளர் பொறுப்பாளர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா? அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியாதா? அதாவது தன்னோட கட்சிக்கு மட்டும் அரசா தாவேக்காவா? அரசு தானுங்க. அவங்க கடைசி வரைக்கும் அப்ரூவல் கொடுக்கலையே. 8:45க்கு நாமக்கல்ல விஜய் அவர்கள் பேசணும் இல்லையா? அது எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பினாரு? அதாவதுங்க கூட்டம் என்ன? அதாவது எப்ப கிளம்பினாரு கேட்டேன். எப்ப கிளம்பினாரு? ஓகே 8:45 கிளம்பினாரு. நாமக்கல்ல 8:45க்கு பேச வேண்டியவர் மதியம் மேலதான் அங்கேயே போனாரு. கரெக்டா? ஏன் அந்த அளவு கூட்டங்க? லேட்டா கிளம்பினா லேட்டாக போக முடியும். ஒரு தலைவர் முன்னாடியே அங்க வந்திருக்கலாம் இல்லையா? 8:45க்கு பேச போற ஒருத்தர் ஏன் முன்னாடி நாளே வந்து அங்க நாமக்கல்ல ஸ்டே பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்ப வந்து கிளம்பிருக்கலாம் இல்லையா? அப்ப ஏன் அவர் போகல? டிலே ஆயிடுச்சா? கேன்சல் பண்ணேயா? இப்ப அதுதான். இப்ப சப்போஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க, அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? விஜய் வந்து கரூர்ல உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு பேச மாட்டீங்களா? ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முரளி. இன்று நம்மளோட நேர்காணல் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி பிரியாஷ் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? எஸ் மேம், நல்லா இருக்கேன் மேம். கரூர் நடந்த சம்பவத்தில் நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? பாமர மக்களை பகடுக்காயாக்கி நீதி என்ற போலி சாயம் தீட்டி நடுத்தெருவில் தள்ளி ஜனநாயக ஓட்டு பிச்சை கேட்கும், ஜனநாயக ஓட்டு பிச்சை கேட்டு தன் வாரிசுக்கு மட்டும் விருந்தோம்பல் அளிக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி, துரோக மாடல் ஆட்சி, ஐயோகோ அந்தோ பரிதாபம், சிக்கியதே தமிழகம், அந்தோ பரிதாபம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பாமர மனுஷனும் நடுத்தெருக்கு தள்ளப்பட்டான். எதுக்காக? தன்னோட அடிப்படை உரிமைக்காகவும் தன்னோட வாழ்வாதாரத்துக்கும் தன்னோட உயிருக்காகவும் போராட வேண்டிய ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில். இந்த 4.5 வருஷம் இந்த துரோக மாடல் ஆட்சியில ஒரு பெரிய மூவி, திமுக மூவி, நல்ல திராவிட மாடல் மூவி, 4.5 வருஷம் ரொம்ப சீப்பா, வெறும் 4.5 லட்சம் கோடி தாங்க, ரொம்ப சீப் பட்ஜெட்ல 4.5 வருஷம் சூப்பரா ஒரு ஸ்டிக்கர் ஆச்சு, ஒரு போஸ்டர் ஆச்சு, ஒரு போட்டோ ஷூட் ஆச்சு. எப்போதும் எங்க அதான் வெறும் இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் லெவல். இல்லை இப்போ கேட்ட சம்பவ விஷயம் என்னன்னா, கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க அதை சொல்லுங்க. அதான் இந்த 4.5 வருஷம் இந்த ஸ்டிக்கர் ஆட்சியோட இதுதான் இவங்க செஞ்ச சரியான தரமான சம்பவம்னு. ஏன்னா அவங்க இந்த ஒரு சம்பவத்தை வச்சு இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கூட்ட நெரிசல். இட்ஸ் a planned stampede. அதுக்கு என்ன ப்ரூஃப்? திட்டமிடப்பட்ட கூட்ட நெரிசல் சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? சூப்பர் கேள்விமா. அதாவது ஃபர்ஸ்ட் தாவேக்காலேருந்து என்ன கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் 4 வழி சாலையான அந்த லைட் ஹவுஸ் பக்கமும் உழவர் சந்தை பக்கமும் கேட்டாங்க. சரி, எப்படி இப்படி ஒரு நெரிசலான தெருவுல எப்படி அப்ரூவல் கேட்கலாம்? அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தாங்களே. என்ன விளக்கம்? உழவர் சந்தை ரொம்ப குறுகியான இது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த லைட் ஹவுஸ் என்ன சொன்னாங்கன்னா, அங்க வந்து அமராவதி பாலம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, பிளஸ் பெட்ரோல் பங்க் அப்படின்றாங்க. இதனாலதான் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? சரி, நான் ஒத்துக்கிறேன். அங்க அமராவதி பாலம் இருக்கு, ஏதோ ஒரு விபரீதம் நடந்தா, நான் கூட அந்த நியூஸ் ரிப்போர்ட் பார்த்தேன், ஏதோ ஒண்ணு ஆறு இருக்கு, ஏதோ ஒரு விபரீதம் நடக்கலாம், அசம்பாவிதம் நடக்கலாம்னு சொல்றாங்க. சரி, ஒத்துக்கிறேன். அப்ப ஏன் இப்படி ஒரு குறுகின சாலையில கொடுத்தீங்க? அது கொடுக்கும்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? வற்புறுத்தியாலும் கொடுக்கலையே.
ஏன் நீங்க அப்ரூவல் கொடுத்தீங்க? ஊரை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். தாவேக்கான்றது அங்கேயும் வந்து பொருளாளர் பொறுப்பாளர் தான் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா? அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியாதா? அதான் இதே ஆட்சி 2025 இவர் இன்பதுரை, அதிமுக இன்பதுரை அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு நியூஸ் மீடியா ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காரு. இதே ஆட்சி 2025 அதிமுகல திரு எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாளுக்காக அங்க அனுமதி கேட்டப்போ இதே சாலையில அவங்க அனுமதி மறுத்திருக்காங்க. அப்போ என்ன ரீசன்? இது ஒரு குறுகிய சாலை, உங்களுக்கு இடம், கூட்டத்துக்கு இடம் பத்தாதுன்னு அனுமதி மறுத்தவங்க அதே ஆட்சி இன்னைக்கு ஏன் அனுமதி கொடுக்குறீங்க? தாவேக்காலேந்து கேட்டாங்க, கரெக்ட். அவங்க வந்து ஒரு 2-3 இடம் சாய்ஸ் கொடுத்தோடனே அவங்க சாய்ஸ் இல்லை, இந்த இடத்துல 2 நாள் முன்னாடி தான் எடப்பாடியார் வந்து மீட்டிங் நடத்தினாரு, அதுங்காட்டி நீங்க இந்த இடம் வேணா நீங்க எடுத்துக்கோங்க நீ இவங்க சொல்லவும் அவங்க வந்து வேற வழி இல்லாம ஒத்துக்க வேண்டிய. ஏன்னா இவங்க கால தாமதம். ஏன் அரசு ஒரு தாமதம் பண்ணுது? அதாவது தன்னோட கட்சி பண்ணது அரசா தாவேக்காவா? அரசு தானுங்க. அவங்க கடைசி வரைக்கும் அப்ரூவல் கொடுக்கலையே. 8:45 நாமக்கல்ல விஜய் அவர்கள் பேசணும் இல்லையா? அது எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பினாரு? அதாவதுங்க கூட்டம் என்ன? அதாவது எப்ப கிளம்பினாரு கேட்டேன், எப்ப கிளம்பினாரு? ஓகே 8:45 கிளம்பினாரு. சென்னை ஏர்போர்ட்ல 8:45 இருந்தாரு. ஒரு 1.5 மணி நேரம் அவர் சைடு டிலேன்னு வச்சுப்போம். 1.5 டிலேவா? 1.5 டிலேவா? சரி 1.5-2 மணி நேரம் டிலேன்னு வச்சுப்போம். ஓகே 2-3 மணி நேரம் டிலே. அதாவது அவர் ஒரு 4 மணி நேரம் மேல மேம். இல்ல 8:45 பேச வேண்டிய இல்ல இருங்க, நாமக்கல்ல 8:45 பேச வேண்டியவர் மதிய மேலதான் அங்கேயே போனாரு. கரெக்டா? ஏன் அந்த அளவு கூட்டங்க? லேட்டா கிளம்பினா லேட்டா போக முடியும். ஒரு தலைவர் முன்னாடியே அங்க வந்திருக்கலாம் இல்லையா? 8:45 பேச போற ஒருத்தர் ஏன் அது முன்னாடி நாளே வந்து அங்க நாமக்கல் ஸ்டே பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்ப வந்து கிளம்பிருக்கலாம் இல்லையா? அப்ப ஏன் அவர் போகல? அதாவது அவங்க கட்சி மீட்டிங், அவங்க ஒரு பாணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி. அதாவது இப்போ வந்து மக்களை சந்திக்கணும் ஒரு ஐடியாவா, இல்ல வந்து கும்பலா வந்து ஊர்வலம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு ஐடியாவா அவருக்கு? கண்டிப்பா மக்கள் கட்சி மீட்டிங்காக தான் வராரு, தேர்தல் பிரச்சாரத்துக்காக வராரு. தேர்தல் பிரச்சாரத்துக்காக வரவங்க டைமுக்கு வரணும் இல்லையா? டைமுக்கு வரணும் தான், கரெக்ட். ஆனா டிலே ஆயிடுச்சு. அப்போ டிலே ஆகி ஆகல மேம், டிலே ஆக்கிட்டாங்க. நீங்க ஷார்ட்ல பாக்கலையா எந்த அளவுக்கு மக்கள் வந்து அவரை தரலும் போது? ஹீஸ் அ ஆக்டர், ஒரு நடிகரா இருந்து அரசியல் களத்துல இறங்குறவரு. அதுவும் இவர் சந்திக்கிற முதல் தேர்தல். அப்போ மக்கள் வந்து ஒரு ரசிகர் கூட்டம் அவருக்கு கூடுதல். இது வந்து விஜய்க்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? எனக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு, இவ்வளவு மக்கள் கூடுவாங்கன்னு ஆல்ரெடி திருச்சிலே பாத்துட்டாரு இல்லையா? அப்போ இதுக்காக சீக்கிரமா கிளம்பிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா சீக்கிரம் கிளம்பி இருக்கலாம். அங்க ஒரு தாமதம் ஆயிடுச்சு, ஒத்துக்கிறேன். அந்த தாமதம் இன்னும் ஃபர்தர் டிலே ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு டிலே ஆயிடுச்சுல்ல, சரி நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் மக்களுக்கு பொறுப்பு. மக்கள் நம்ம இருக்கிறது ஒரு ஜனநாயகம், மக்களுக்காக தான் இருக்கு அரசாங்கம். மக்களோட மக்களா இருந்து மக்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கு தான் அரசாங்கம். அதுக்கு தான் ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர்கள். நம்ம எதுக்கு எலெக்ஷன் வைக்கிறோம், எதுக்கு தேர்தல்னு வைக்கிறோம்? ஒரு ஜனநாயக உரிமை, மக்களை காப்பாற்ற தான் இருக்கு அரசாங்கம். எதுக்கு அப்ரூவல் வாங்குறோம்? இப்ப அப்ரூவல் இல்லாம இவர் பாட்டு போய் எது வேணா நடத்திட்டாரா? இல்ல அரசாங்கத்துக்கிட்ட அப்ரூவல் வாங்கி நடத்துறாருல. அப்போ அரசாங்கத்துக்கு அங்க பொறுப்பு இருக்கு. அங்க அவங்களோட அரசாங்க மக்களா உளவுத்துறையா அவங்களோட போலீஸ் பாதுகாப்பா அங்க வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், டிலே ஆயிடுச்சு. விஜய் சொன்ன டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 to 10 PM தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க ட்விட்டர்ல என்ன போட்டிருக்காங்க, 12க்கே வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தவறு யார் மேல? அப்போ 12க்கு வரேன்னு சொன்னாங்கன்னா அவ மக்கள்லாம் எப்போ வர ஆரம்பிச்சிருவாங்க? சரி நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு டிலே பண்றாருல, களத்துல போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்களா, அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்களா, கரூர் சார்ந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்களா? டிலே ஆயிடுச்சா, கேன்சல் பண்ணையா? இப்ப அதுதான். இப்ப சப்போஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க, அவங்க நினைச்சுப்பாங்க விஜய் வந்து கரூர்ல உள்ள மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு பேச மாட்டீங்களா? அதுதானே பேச போறீங்க. அதாவது இது வந்து அரசியல். இது வந்து அரசியல். நீங்க சொல்றது கரெக்ட். அந்த மாதிரி வதந்திகள் வரதான் செய்யும். அரசியல் ரியாலிட்டி. ஆக்சுவலா விஜய் வரதுக்கு முன்னாடி கூட்டம் அதிகமாயிடுச்சு. இன் கேஸ் வந்து போலீஸ் தடுத்திருந்தாங்க, அதான் சொல்றேன், இன் கேஸ் போலீஸ் தடுத்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விஜய் உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு அரசியல்ல கட்சிகள் ஒருத்தர சாடல் இப்ப நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அதுவும் தேர்தல் நெருங்க இது இன்னும் ஒரு பரபரப்பா போயிட்டே தான் இருக்கும். அதனால இது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். ஆனா யார் இங்க முக்கியம், யார் இங்க பலியானது யாரு? சாதாரண அப்பாவி பாமர மக்கள். ஒரு சின்ன பிள்ளைங்க
ஒரு கர்ப்பிணி பெண்கள் எவ்வளவு பேர் இங்க சாதாரண பாமர மக்கள் ஒன்னும் அறியாத மக்கள் அங்க பலியாயிருக்காங்க. இதுக்கு யார் பொறுப்பு நினைக்கிறீங்க? இதுக்கு அரசாங்கம் தான் 100% பொறுப்பு. அரசாங்கம் மட்டும் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதான் கேக்குறேன். என்னோட கேள்வி அதுதான். நீங்க அரசாங்கம் மட்டும் எப்படி சொல்லுவீங்க அப்படி தான் கேக்குறேன். ஏன்னா அவங்க தானே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அவங்க களத்துல இருக்காங்க. ஒரு விஷயத்தை அனுமதி கொடுத்துருக்கீங்க, அனுமதி நீங்க கேன்சல் பண்ணுங்களேன். களத்துல தெரியும்ல. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இவங்க வந்து களத்துல இருக்காங்க, விஜய் அவர்கள் தாமதமா வராரு. அது வரைக்கும் ஆல்ரெடி வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி வந்து உங்க ஃபேன்ஸ்லாம் வந்து மருத்துவமனையில் நிற்கிறாங்க, கண்காமலையில் நிற்கிறாங்க, அதை பற்றி திருத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே விஜய் அவர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அது ஃபேன்ஸ் கிட்ட சொல்லாமல் இது மாதிரி வந்து அடக்க பார்க்குறாங்க, ஒடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஸ்டேஜில் பேசுறாரு. சரிங்களா? இப்போ இது மாதிரி கேன்சல் பண்ணாங்கன்னா அடுத்த பரப்புரையில் வந்து எங்களை வந்து ஒடுக்கிட்டாங்க, எங்க அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா பேச வாய்ப்பு இருக்கு, 100% பேச வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் ஒரு அரசாங்கம் யாருக்கு உண்மையா இருக்கணும்? மக்களுக்கு உண்மையா இருக்கணுங்க. மக்களுக்கு உண்மையா இருக்கணும். யாரை நீங்க ப்ளீஸ் பண்ணணும்? ப்ளீஸ் பண்ணணுமா? இன்னொரு தலைவரை ப்ளீஸ் பண்ணுமா? எதிர்கட்சிகளை ப்ளீஸ் பண்ணுமா? அவசியம் இல்லையே. மக்களுக்கு உண்மையா இருக்கணும். மக்களுக்காக தானே அரசாங்கம், மக்களோட வரி பணத்துல தானே நீங்க அரசாங்கத்தை இயக்கிட்டு வரீங்க. அப்ப மக்களுக்கு மட்டுமே உண்மையா இருக்க வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு. களத்துல இருக்காங்கல்ல, கூட்டம் சேருது தெரியுதுல்ல, கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம இருக்குன்னு தெரியுதுல்ல, கேன்சல் பண்ண வேண்டியது. இதுல வந்து அரசாங்கத்துக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ, ஒரு ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு, பங்கு மெயினா இருக்கு அவங்களுக்கு. ஆனா அவங்க அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்திருக்கு, நமக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில வராங்கல்ல, அந்த நம்பிக்கை இன்னைக்கு மோசம் போயிடுச்சுல. அவங்க வந்து போலீஸ் எதுவுமே பண்ணாம இல்லையே, அவங்களும் பண்ணாங்கல்ல, அவங்க முடிஞ்சது அவங்களும் பண்ணாங்கல்ல. எங்க அங்க போதுமான போலீஸ் இருந்துச்சா? போதுமான போலீஸ் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் கேள்வி, போதுமான போலீஸ் இல்ல. சரி, நான் என்ன சொல்றேன், ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்க 10,000 பேர் வரேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 30,000 பேர், ஆர் மேபி ஈவன் த கவுண்ட் வாஸ் ஈவன் மோர், தெரியல களத்துல ஆக்சுவல் கள நிலவரம். பட் 30,000 பேர் சொல்றாங்க மக்கள், அவ்வளவு வந்துச்சுல்ல. இது வந்து திடீர்னு ஒன்னும் 20,000 பேர் திடீர்னு வந்துட்டாங்க. காலையில இருந்து மக்கள் கூட்டம் சேர்ந்துருக்குல்ல. அப்போ களத்துல இருக்கிற அரசு அதிகாரிகள், களத்துல இருக்கிற போலீஸ் அதை அப்சர்வ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்போ நீங்க உங்க போலீஸ் படை பத்தல, முதல்ல 10,000 கேட்டாங்க, இப்போ நம்ம அதுக்கு போதுமான படை கொடுத்தாங்கன்னே வச்சுப்போம். அப்போ அதுக்கு போதுமான படை இருக்கு. ஆனா இப்ப மக்கள் கூட வர வர அப்போ பக்கத்து ஏரியாலேருந்து வர சொல்ல வேண்டியதானே. அவ்வளோ போதுமான டைம் அவங்களுக்கு இருந்தில்ல, 7-8 மணி நேரம் கேப் இருந்துச்சுல, அந்த கேப்ல அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் மிஸ்டேக்கு, ஒரு இப்போ மரத்தில் ஏறுறாங்க, இந்த மாதிரி போர்டில் ஏறுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஏதாவது ஒரு இந்த மாதிரி மக்கள் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, இவங்க ரூல்ஸ் போட்டு தான் நான் அனுப்புகிறாங்க, நல்ல விஷயன்றேன். ரூல்ஸ் போடுறாங்க, ஒரு மீட்டிங் இப்படி நடக்கணும்னு ஒரு அரசாங்கம் ஒரு கட்டுக்கோப்புக்கு ஒரு ரூல்ஸ் போடுது, தப்பு இல்லை. அந்த ரூல்ஸ் போட்டு அனுப்புகிறாங்களே, எப்போ விதிகளை மீறுறாங்களோ நீங்கள் தடை பண்ணுங்களேன். நீங்க உங்களுக்கு தான் எல்லா ஆதாரமும் இருக்கு. நீதிமன்றமே கேள்வி கேட்டாங்க இல்லையா, இது மாதிரி ஏறுறாங்களே திருத்த மாட்டீங்களா அப்படி கேட்டாங்களே இல்லையா? அதாவது ஒரு தலைவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்களா மாட்டாங்களா? உங்க தலைவர் சொன்னா நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? அதாவது உங்க தலைவர் வந்து இந்த இடத்துல பேசாதமா சொன்னா, தலைவர் வந்து இந்த இடத்துல பேசாதமா சொன்னா நீங்க கேட்பீங்க? இல்ல இல்ல, அது பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல, பதில் சொல்லுங்க. இப்போ உங்க தலைவர் வந்து பேசாதீங்க, தலைவர் சொன்னா கேட்பாங்க மக்கள். அப்ப அந்த தலைவருக்கு உரிமை இருக்கா இல்லையா மக்களோட உயிர் மேல? தலைவருக்கும் உரிமை. அப்போ விஜய் அவர்கள் சொல்லிருக்கணுமா இல்லையா? போன வாட்டி மீட்டிங்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் பேச்சை நிறுத்திட்டு, ஏன்பா இறங்குப்பான்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அன்னைக்கு அந்த கல நிறவரம் டைரக்டா ஒரு வாட்டி சொன்னாரு. இல்ல, போன வாட்டி அவர் இறங்குற வரைக்கும் கண்டினியூ பண்ணல. அதான் சொல்றேன், ஒரு வாட்டி சொன்னாரு. அதுக்கு அப்புறம் அத இறங்குற வரைக்கும் அவர் பேச்சு கண்டினியூ பண்ணல. நீங்க நோட் பண்ணுங்க, அது ரீவைண்ட் பண்ணு. நான் என்ன சொல்றேன், நாமக்கல் என்ன சொன்னாரு அன்னைக்கு கல நிலவரம் என்னன்னு எனக்கு டைரக்டா தெரியாது. ஏன்னா உங்களை மாதிரி நானும் மீடியாவை பார்த்து தான் நான் சொல்றேன். அன்னைக்கு திரு விஜய் அவர்களுக்கு என்ன டென்ஷன் சொன்னீங்க, மீடியா பார்த்தா தெரியும் சொல்றீங்க. அப்ப நீங்க எப்படி மீடியா பார்த்து ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? ஏன்னாங்க நான் அரசாங்கத்தை நம்பிதான் இருக்கேன். நான் வேண்டாம், நான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு வரேங்க, நான் இப்ப நைட்டு திருப்பி வீட்டுக்கு போகணும், தனியா நான் ஒத்தையில வீட்டுக்கு போகணும், ஒரு பொட்ட பிள்ளை. நான் எதை நம்பி வீட்டுக்கு போறேன்? எதை நம்பி நான் தெருவில் வீட்டுக்கு போறேன்? அரசாங்கத்தை நம்பி. இந்த ஊர்ல நீங்க அந்நிய முதலீடுன்னு போறீங்க, எதை நம்பி அவங்க கம்பெனி இங்க வராங்க? அந்நிய முதலீடு எதை நம்பி நம்ம தமிழகத்துக்கு வராங்க? அரசாங்கத்தை நம்பி. இங்க அரசாங்கம் நல்லா இருக்கு, அரசாங்கம் ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்னு நம்பி தானே ஒரு மக்களோ ஒரு பிஸ்னஸோ ஒரு கம்பெனியோ எல்லாரும் நம்ம அரசாங்கத்தையும் அரசாங்கத்தோட ஒரு நல்லாட்சியும் நம்பி தான் வரோம். ஸோ அரசாங்கம் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு.
எப்போ அதாவது சில பேர் சொல்றாங்க 4 மணிலேருந்து சில பேர் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் களத்துல இருந்தவங்க சொல்றாங்க. அரசாங்கம் நல்லா இருந்ததுனால தான் ஸ்பாட்டுக்கு வந்து எம்எல்ஏ போனாங்க, முதல்வர் போனாங்க, துணை ஒண்ணு நடந்த அப்புறம் அதாவது மக்களை வேணுக்குன்னே அங்க அடைச்சிட்டு இன்னைக்கு ஒரு கலவரம் நடந்தே தீரணும், இன்னைக்கு இங்க ஒரு பலி, அதாவது மக்கள்ன்றது இன்னைக்கு ஒரு பலியாடா ஆயிட்டாங்க. அரசாங்கம் இன்னைக்கு மக்களை ஒரு பலியாடா யூஸ் பண்ணுது. இன்னைக்கு மக்கள் ஒரு விளம்பர பலகையா ஆக்கிட்டாங்க. அதாவது மக்கள் பலியானாலும் பரவாயில்ல, இதுல நான் விளம்பரத்தை தேடணும். ஏன் ஃபர்ஸ்ட் 4-5 மணிலேருந்து களத்துல இருந்தவங்க சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க, யார் கட்சி தலைவர்கள் தான் சொல்றதை விட்டுருவோம், மக்கள் சொல்றாங்க 4 மணிலேருந்து மக்கள் மயங்கி விழுந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் சில பேர் வேத்திய மனுஷர்கள், சில மிஸ்கிரியன்ஸ் 4 மணிக்கு மயங்கி விழுந்துட்டாங்க சொல்லி யாரோட பொறுப்பு நினைக்கிறீங்க? அரசாங்கத்தோட பொறுப்பு. மயங்கி வந்து எப்படி அரசாங்கம் பொறுப்பு இருக்க முடியும்? ஏங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது யாரு? தாவேகா மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அது பொறுப்பா எடுத்துக்கணும். ஆனா அதுக்கான நீங்க வரீங்க, எடுக்கணும். நீங்க இருங்க, இது வந்து பாதுகாப்புன்றது வேற, மயக்கம் வச்சு விழுறது வேற. சரிங்களா? மயக்கம் வச்சு விழுறது அவங்க வெளியில நின்னு இருக்காங்க, அதனால டிஐ கீழே விழுந்திருக்காங்க. சரிங்களா? அவங்க ஏதோ வந்து துன்புறுத்தல இதெல்லாம் பண்ணா நீங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்கு போலீஸ் உள்ள வந்து இது பண்ணலாம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் ரோட்ல போறேன், எனக்கு ஏதோ ஒண்ணு, அதாவது பப்ளிக் பிளேஸ்ல ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு, அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு. நானே ஒரு இடத்துல இப்ப போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு, சப்போஸ் நான் மயக்கம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, யாரை கூப்பிடுவேன்? பக்கத்துல இருக்கிற ஒரு அரசு அதிகாரி, ஒரு போலீஸோ ஒரு டிராஃபிக் போலீஸோ. சொல்றது பப்ளிக் பிளேஸ். இருங்க it is a public place. ரோடுங்க, அது பப்ளிக் அது ரோடு தாங்க. ஆனா ஆர்கனைஸ் பண்ணிருங்க. அதுல நடந்துருச்சுனா அது தாவேகா பொறுப்பு சொல்லுங்க. இதுவும் தாவேகா தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கு. கண்டிப்பா இல்லங்க. இந்த பரப்புரை யார் ஆர்கனைஸ் பண்ணா? பரப்புரையே தாவேகா ஆர்கனைஸ் பண்ணி. அப்போ அங்க இருக்க தொண்டர்களோ இல்ல பொறுப்பாளர்களோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்காம? மீட்டிங் இன் பப்ளிக். ஆமாங்க, அப்ப யார் பாத்துக்கணும்? அந்த பொறுப்பாளர்கள் எங்க போனாங்க? நினைக்கிறேன் அந்த பொறுப்பாளர்கள் பொறுப்பு அரசோட முழுக்க அரசு எப்படி எல்லாரும் தண்ணி சப்ளை பண்ணோம்? எனக்கு புரியல. தண்ணி சப்ளை பண்றது சொல்லுங்க. இருங்க, ஒருத்தங்க வந்து மயக்கச்சு கீழே விழுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு போகாம இருக்கும், தண்ணி போகாம இருக்கும் இல்லையா? அவங்க பக்கத்துல இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அப்போ அந்த போலீஸ் இருங்க, நீங்க சொல்றீங்க ஹெல்ப் கேட்பாங்க. அப்படி ஹெல்ப் கேட்டு ஏதாச்சும் போலீஸ் ஹெல்ப் பண்ணாம இருந்தாங்களா? அப்படியாச்சும் நியூஸ் வந்துச்சா? போலீஸ் அதிகாரி எனக்கு கள நிலவரம் தெரியாது, ஆனா பக்கத்துல போதுமான போலீஸ் கடைசியில ஆம்புலன்ஸ் வந்துச்சுல. சரி, நம்ம என்ன சொல்றோம், 4 மணி ரிப்போர்ட் தப்புன்னே வச்சுப்போம். எல்லாம் விஜய் அவர்கள் கிளம்பின அப்புறம் தான் இது நடந்திருக்கு. இல்ல, அந்த விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. விஜய் அவர்கள் வரதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. நான் கேக்குறேன், ஒரு ஆம்புலன்ஸா அனுப்புறீங்க ஸ்பாட்டுக்கு, ஆம்புலன்ஸ்ல போதுமான வசதியோட அனுப்புறீங்களா? ஏன் அந்த ஆம்புலன்ஸ்ல போதுமான வசதி இல்ல? பல மக்கள் சொல்றாங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல 10-12 பேரை ஏத்திட்டு போறாங்க, ஆனா ஒரு ஸ்ட்ரெச்சரோ 2 ஸ்ட்ரெச்சரோ தான் இருக்கு. ஆதாரம் இருக்கா? ஒரு ஆம்புலன்ஸ் அடிமே 10 மேல ஏத்துறீங்க. இல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க. மக்கள் சொல்றாங்க, நான் அந்த நியூஸ் ரிப்போர்ட் as a human being நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ஆம்புலன்ஸ்ல 10 பேர் ஏத்த முடியுமா? போதுமான ஆம்புலன்ஸ் இல்லையே. நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ் வரும்போது யாரு நான் சொன்னா அடிக்கடக்க ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிட்டு போச்சு ஹாஸ்பிடலுக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்க்கு அடுத்து வருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆம்புலன்ஸ் ஸ்பாட்டுக்கு வருதுன்னா அந்த ஆம்புலன்ஸ்லயே முதல் உதவி டாக்டர்ஸ் இல்ல. ஏன் முதல் உதவிக்கான டாக்டர்கள் அந்த ஆம்புலன்ஸ்ல இல்ல? ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம்னா முதல் உதவி டாக்டர்ஸ் ஆம்புலன்ஸோட வர வேண்டாமா? அங்கேயே அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வச்சு முதல் உதவி பண்ண வேண்டாமா? அது முதல் கேள்வி. அவங்க ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் எப்படிங்க உயிர் தாங்க முடியல. உயிர் வந்து துடிக்கிற நிலைமையில தானே அவங்க வந்து உதவி கேட்கறாங்க. அவங்கள நீங்க துடிக்க வச்சு இன்னும் எங்கேயோ 25-30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு ஏங்க எடுத்துட்டு போகணும்? இத மக்களை வேணுக்குன்னே பலியாக்க. பக்கத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்லையா? இல்ல இருங்க, நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு தூரம்லாம் இல்ல அரசு மருத்துவமனை. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான். சரி, பக்கத்துல எங்க யாரோ ஒரு துடிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் முதல் உதவி டாக்டர்ஸ் வரணும். அவங்க இல்ல. ஆக்சிஜன் ஆன் த ஸ்பாட் கொடுக்கல. மக்களை வேணுக்குன்னே ஏற்கனவே அவங்க துடிக்கிறாங்க. அவங்கள வேணுக்குன்னே 4-5 பேரோ 10 பேரோ ஏதோ ஒண்ணு, அதாவது அளவுக்கு அதிகமா ஆம்புலன்ஸ் வாஸ் லோடட்.
லோடு பண்ணி அவங்கள வேணுக்குன்னே பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம இல்லையே பிரைவேட் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகிருக்காங்களே ஒரு 61 பேர் கிட்ட 61 பேர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் அரசு மருத்துவமனைக்கு தான் போயிருக்கு 7:45க்கோ 7:50க்கோ ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் அரசு மருத்துவமனைக்கு தான் போயிருக்கு எதுக்கு அதாவது மக்களோட உயிருக்கு இவ்வளவுதான் ஒர்த்து இந்த அரசு மருத்துவமனை கூட்டு போறதால அடிச்சு சொல்றீங்க மாடல் ஆட்சியில மக்களோட உயிருக்கு அவ்வளவுதான் அது தூய்மை பணியாளர்கள் சம்பவத்திலே பார்த்தோமே பல சம்பவத்துல பார்த்துட்டு வந்திருக்கோமே கள்ளக்குறிச்சி மரணத்துல பார்த்திருக்கோமே சோ இன்னைக்கு மக்களோட உயிருக்கு வேல்யூ அவ்வளவுதான் இன்னைக்கு அதனால தான் திரு உதயநிதி அவர்கள் இங்க இவ்வளோ மக்கள் துணை முதலமைச்சரா இருந்து இன்னைக்கு இவ்வளோ மக்கள் பறிக்க வச்சிட்டு இருக்காங்க அவர் துபாயில குளிர் காஞ்சிட்டு இருக்காரு இல்லையா அதான் வந்தாரு வந்தாரே இல்லையா அதாவது இல்ல ஆக்சுவலா நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா இன் கேஸ் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வரலன்னா என்ன சொல்லிருப்பீங்க இன் கேஸ் செந்தில் பாலாஜி அவர்கள் டியூட்டிங்க இல்ல கேக்குறேன் இருங்க வரலன்னா சொல்லிருப்பீங்க அந்த ஊர் எம்எல்ஏக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லிருப்பீங்களா ஆமா முதல்வர் வந்து அறிக்கை கொடுக்கலாம் சொல்லிருப்பீங்க முதல்வருக்கு வந்து பொறுப்பே இல்லப்பா அவருக்கு வந்து இப்பெல்லாம் பண்றாருப்பா அப்படின்னு சொல்லிருப்பீங்க இல்லையா அதாவது துணை முதலமைச்சர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வராம துபாய் போய் என்ன சொல்லிருப்பீங்க அவர் ஊர் சுத்த போயிட்டாருப்பா சொல்லிருப்பீங்களே ஆனா அவங்களாம் ஸ்பாட்டுக்கு வந்ததுனால என்ன சொல்றீங்க இது வந்து ஒரு ஸ்கெட்ச்ன்றீங்க கரெக்டா அதாவது இதெல்லாம் வந்து திட்டமிடப்பட்ட ஒரு சதி அப்படின்னு சொல்றீங்க அதாவது அப்போ மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க அதாவது இது வந்து ஒரு ப்ளேம் கேமா மாத்த அவங்க பார்த்தாங்க அவங்களோட திட்டம் என்னன்னா இந்த இடத்துல அதாவது 4.5 வருஷமா தூங்கியாச்சு ஆட்சியில கள்ளக்குறிச்சியில சம்பவம் நடந்தப்போ தெரியல மெட்ராஸ் ஏர் ஷோல நடந்தப்போ தெரியல பல விஷயங்கள் தெரியல ரிப்பன் பில்டிங் வாசல் தூய்மை பணியாளர்கள் ஆனப்போ கூலி படத்துல போய் மிக்சர் சாப்பிட்டது தெரியல எதுவுமே தெரியல 4.5 வருஷம் நல்லா தூங்கியாச்சு இப்ப திடீர்னு வீழ்த்தெழுந்த நம்ம முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது வீட்டுல தூங்கவே முடியல அவரோட கடமைங்க அவர் எதுக்குங்க அந்த பதவியில இருக்காரு அவரோட கடமை திமுகவோட ஆட்சியில எப்படி இருக்குன்னா ஒருத்தர் கடமை செய்யறதுக்கே ஒரு போட்டோ ஷூட் வேணும் ஒரு மீடியா ரிப்போர்ட் வேணும் சோ அவங்க கடமை செய்யறதுக்கே ஒரு போட்டோ ஷூட்ல இது அவரோட கடமைங்க கடமை பண்ணதுனாலதான் அவர் வந்து நிதி உதவியும் அளிச்சாரு சரிங்களா நிதி உதவியும் அமைச்சர் இல்ல அமைச்சரையும் ஸ்பாட்டுக்கு அனுப்புறா இல்லையா எக்ஸ்கியூஸ் மீ அதுவாங்க அவரோட கடமை இல்ல அப்படி சொல்ல வரல நானும் நீங்களும் தாங்க பக்கத்து வீட்டுல ஏதாவது ஆச்சுன்னா சொல்றேன் நானும் நீங்களும் தாங்க பக்கத்து வீட்டுல ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் என்னம்மா நல்லா இருக்கியாமா ஐயோ இப்படி ஆயிடுச்சா டாக்டர் சார் கொஞ்சம் பாத்தீங்களா அப்படின்னு நானும் நீங்களும் தான் செய்தோம் அதுவே தான் அவர் முதலமைச்சர் அவர்கள் செஞ்சிருக்காரு இன்னி வரைக்கும் என்ன சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காரு ஏன் எடுக்கல ஒரு முதலமைச்சர்ன்ற ஆட்சி அதிகாரம் எதனால அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அமைச்சர்கள் இருக்கலாம் எவ்வளவு அரசு அதிகாரிகள் இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு முதலமைச்சர் he is in the number 1 position ஒரு ஆக்ஷன் எடுக்கணுங்க களத்துல ஆக்ஷன் எடுக்கணுங்க அமைச்சிருக்காங்களே இமிடியேட்டா என்னங்க பண்ணணும் ஃபர்ஸ்ட் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் சம்பந்தப்பட்ட அன்னைக்கு அரசு அதிகாரிகள் அண்ட் கரூர்ல இருக்கிற அந்த மாவட்ட அதிகாரிகளை உடனே சஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா உடனே ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா அவங்க மேல தகுந்த ஆக்ஷன் என்னவோ தகுந்த நடவடிக்கை முதலமைச்சரா அவர் பண்ண வேண்டியது முதல்ல அதான் அதாவது தமிழ்நாட்டை தலகுனிய விட மாட்டோம்னு இன்னைக்கு உலகே தமிழ்நாட்டை காரி துப்புற ஒரு விஷயம் இதை விட என்ன கேடு கெட்ட விஷயம் தமிழ்நாட்டுல நடக்க முடியும் இது இந்தியா நியூஸ் இல்லைங்க அமெரிக்கா நியூஸ்லயே படிக்கிறாங்க இத அந்த அளவுக்கு உலகிலேயே இல்லாத ஒரு மாபெரும் துயரம் இது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்தை ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி மேம் நன்றிமா அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி celebration Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. no compromise உங்க சைடுலயும் எங்க சைடுலயும் GT Holidays, South India's #1 travel brand.